ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம்ப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இயேசு ராஜா உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அரியணையில் வீற்றிருக்கிறவரே உம்மையே துதிக்கிறோம்ப்பா. உம்மையே துதிக்கிறோம் சுவாமி. உம்மையே துதிக்கிறோம் ஐயா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கேப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆக கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அரியணையிலே வீற்றிருப்பவரே, ஆட்டுக்குட்டியானவரே, இறை வார்த்தையை பறைசாற்ற உம் பாதத்திலே நிற்கின்ற அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக என்றென்றுமாய் ஆட்சி செய்கிறவரை அறிந்து கொள்ளுங்கள், அறிக்கை செய்யுங்கள் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. இந்த உலகத்திலே வாழ்ந்து வரும் அரசர்களும் ஆட்சியாளர்களும் மாறக்கூடியவர்கள், காலத்தால் அழிந்து போகக்கூடியவர்கள். இன்று ஒருவரின் ஆட்சி என்றால் நாளை வேறொருவரின் ஆட்சி. இதுதான் இன்றைய சூழல். அதில்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரோமையர் 14:11 குறிப்பிடப்பட்டதைப் போல முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்னால் மண்டியிடும், நாவுகள் அனைத்தும் அவரை மட்டுமே போற்றும். அப்பேற்பட்ட மாண்புக்கும் மாட்சிக்கும் உரிய ஒரு அரசர் என்றென்றுமாய் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். தாவீதின் அரியணையை அவர் பெற்றிருக்கிறார். யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றுமாய் ஆட்சி செலுத்துகின்றார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று கபிரியேல் வானதூதர் மரியாவுக்கு தூதுரைக்கிறார். அவரே நம் மூதாதையரின் தேவன். ஆபிரகாமின் தேவனும் அவர்தான், ஈசாக்கின் தேவனும் அவர்தான், யாக்கோப்பின் தேவனும் அவர்தான், இன்று நாம் ஆராதிக்கக்கூடிய நம் தேவனும் அவர்தான். அவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரே முடிவில்லாத ஆட்சி செய்கிறவர், என்றென்றுமாய் அரசுரிமை பெற்றவர், அரியணையிலே வீற்றிருக்கக்கூடியவர். ஆகவே அவரை அறிந்து கொண்ட மக்களே, உங்கள் நாவினால் அவரை அறிக்கை செய்யுங்கள். அவரை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்கள் வாழ்க்கையால் எடுத்து கூறுங்கள். அப்போது என்றென்றுமாய் ஆட்சி செய்பவரை அவர்களும் அறிந்து கொள்வார்கள், அறிக்கையும் செய்வார்கள். Praise the Lord. Praise the Lord. அரசர் நேபுகத்நேசர் பிரம்மாண்டமானது ஒரு பொற்சிலையை செய்து குறிப்பிட்ட நாளிலே இசை கருவிகள் முழங்கப்படும் போது நாட்டு மக்கள் எல்லோரும் அந்த பொற்சிலையை தாழ விழுந்து வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்படி வணங்காதவர்கள் எரிகின்ற அக்கினியிலே தூக்கி எறியப்படுவார்கள் என்றும் கட்டளையிட்டார். குறித்த நாள் வந்தபோது நாட்டு மக்கள் எல்லோரும் அந்த பொற்சிலையை தாழ விழுந்து வணங்கினார்கள். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நெகோ ஆகிய 3 யூத இளைஞர்கள் மட்டும் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. காரணம், அவர்கள் கட்டளைகளை கடைபிடித்து என்றென்றுமாய் ஆட்சி செய்பவரை அறிந்திருந்தார்கள். அவரையே ஆராதித்து வந்தார்கள். யூத இளைஞர்கள் தான் நாட்டிய பொற்சிலையை வணங்கவில்லை என்பதை கேள்விப்பட்ட அரசன் கடுஞ்சினங்கொண்டான். உங்களை என் கைகளிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அந்த மூவரையும் கட்டி
எரிகின்ற அக்கினியிலே தூக்கி எறிந்தான். ஆனால் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். தீ அவர்களை தொடவும் இல்லை, சுட்டெரிக்கவும் இல்லை. உடலில் தீப்பட்ட காயமே இல்லாமலும், தலைமுடி கருகாமலும், ஆடைகள் தீப்பற்றாமலும், நெருப்பு புகை வாடை கூட அவர்களிடம் இல்லாமலும் வெளிவருவதைக் கண்ட அரசன் கூறினான், இவ்வனமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த தெய்வம் வேறு எவரும் இல்லை என்று. Praise the Lord. Praise the Lord. அதன் பிறகு எல்லா நாட்டினருக்கும் ஒரு அறிக்கை விடுவித்தான். வாசியுங்கள், தானியேல் 4வது அதிகாரம் 2 முதல் 3 முடிய உள்ள வசனங்களை. உங்களுக்கு சமாதானம் பெருகுவதாக. மாட்சிமிகு கடவுள் எனக்காக செய்தருளிய அடையாளங்களையும் விந்தைகளையும் வெளிப்படுத்துவது நலமென எனக்கு தோன்றுகிறது. அவர் தந்த அடையாளங்கள் எத்துணை பெரியன, அவர் ஆற்றிய விந்தைகள் எத்துணை வலியன. அவரது அரசு என்றும் உள்ள அரசு, அவரது ஆட்சியுரிமை வழி வழி நிலைக்கும். Praise the Lord. Praise the Lord. யூத இளைஞர்களால் அரசனுக்கு தரப்பட்ட அடையாளமும் பெரியது, தேவன் செய்த செயலும் வியக்கத்தக்கது. அதனால் நெபுகத்நேசர் அறிந்து கொண்டார், இவரைப் போல் மீட்கின்ற ஆற்றல் படைத்த தெய்வம் வேறு எவரும் இல்லை. மக்களினங்களை என்றென்றுமாய் ஆட்சி செய்கிறவர் அவரே. அவரது அரசு என்றும் உள்ளது, அவரது ஆட்சி தலைமுறைக்கும் நிலைக்கும் என்று எல்லா மக்களுக்கும் அறிக்கையும் செய்தார். பிரியமானவர்களே, என்றென்றுமாய் உயிரோடு இருப்பவர், என்றென்றைக்குமாய் ஆட்சி செய்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்கின்ற சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அதை சிறு சிறு செயல்கள் மூலம் உங்கள் வாழ்வால் அறிக்கை செய்யுங்கள். அப்போது அவரை அறியாத மக்களும் அறிந்து கொள்வார்கள், அறிக்கை செய்வார்கள். Praise the Lord. Praise the Lord. தாரியு மன்னனின் ஆட்சி காலத்தில் தானியேல் முக்கியமான அதிகாரியாக இருந்தார். தானியேல் தேவனுக்கு உண்மை உள்ளவராக இருந்ததால் மற்ற அதிகாரிகள் மன்னனின் பார்வையில் தானியேலை கெட்டவராக காட்ட சதி செய்தனர். அவர்கள் மன்னனை ஏமாற்றி 30 நாட்களுக்கு மன்னனாகிய உம்மை தவிர வேறு எந்த தெய்வத்திடமோ மனிதரிடமோ யாரும் வேண்டுதல் செய்யக்கூடாது என்று ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள். ஆனால் தானியேல் இதை அறிந்த பின்னும் வழக்கம் போல 3 வேளையும் தேவனை நோக்கி முழந்தாளிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தி வந்தார். அவர் அவ்வாறு செய்ததால் தானியேல் சட்டத்தை மீறினார் என்று சொல்லி சிங்க குகைக்குள் தள்ளப்பட வேண்டும் என்று அரசனிடம் சொன்னார்கள். முதலில் தானியேலை காப்பாற்ற வழி தேடிய அரசன் பிறகு அந்த மனிதர்களை முன்னிட்டு சிங்க குகைக்குள் போட கட்டளையிட்டார். அப்போதும் கூட அரசன் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொன்னான். ஆண்டவராகிய கடவுள் தானியேலை சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவித்தார். தன் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை அவருக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்பதை கேள்விப்பட்ட அரசன், எந்த மனிதர்கள் தானியேலை சிங்க குகைக்குள் போட வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த மனிதர்களையும் அவர்களுடைய மனைவி மக்கள் என எல்லோரையும் சிங்க குகைக்குள் போட கட்டளையிட்டார். அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் வந்து கவ்விக்கொண்டு போய் அவர்களின் எலும்புகளை எல்லாம் முறித்தன. இதை கண்ட அரசன் உடனே எல்லா நாட்டினருக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்தான். வாசியுங்கள், தானியேல் 6வது அதிகாரம் 26 முதல் 27 முடிய உள்ள வசனங்களை. உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். இது என் ஆணை. ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. தானியேலை சிங்கங்களின் பிடி நின்று காப்பாற்றியவர் அவரே. அவரே மீட்பவர், விடுதலை அளிப்பவரும் அவரே. விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே. Praise the Lord. Praise the Lord. வாழும் கடவுள் நம் ஆண்டவர். அவர் என்றென்றுமாய் நிலைத்திருக்கிறார். அவருடைய ஆட்சிக்கும் அரசுரிமைக்கும் முடிவே இராது. ஏனெனில் அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியானவர். அவரே மீட்பவர், விடுதலை அளிப்பவர்,
விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் செய்பவர் அவர். பிரியமானவர்களே, தானியேல் ஆராதித்த அதே தேவனை தான் நாம் இன்றும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வல்லமை மிக்கவராயிருக்கிறார். தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் நான் உனக்கு துணையாயிருந்தேன் என்று 2 கொரிந்தியர் 6:2 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் நமது பெருமை, பாவங்கள், தவறுகள் என எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் போது அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். அவர் நம்மை தண்டிக்கிற தெய்வம் அல்ல, மாறாக மன்னிக்கின்ற தெய்வம், இரக்கத்தின் தெய்வம். அவருடைய அன்பால் என்றென்றுமாய் அவர் இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை அறியாத மக்களே, அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. சிங்கக் குகையில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றத்திற்கு பிற்பாடு தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்களும் சீடர்களும் வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றினார்கள். அவ்வாறு இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்போரையும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்பவர்களையும் சிறையில் அடைப்பதும் கொலை செய்வதும் கிறிஸ்தவர்களை அழிப்பதுமே சவுலின் வேலையாக இருந்தது. இவ்வாறு திருச்சபையை துன்புறுத்திய சவுலை ஆண்டவர் தன் பணி செய்ய அழைத்தார். ஆண்டவரின் அழைப்பை பெற்றுக்கொண்ட சவுல் திருமுழுக்கு பெற்று பவுலாக மாறினார். அபிஷேகம் செய்யப்பட்ட பவுல் வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றினார். எந்த பணியை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ, யாரை தன் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொன்னாரோ, அவரையே தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவரே எல்லா காலத்துக்கும் அரசராயிருக்கிற ஒரே கடவுள் என்று உலகெங்கிலும் பறைசாற்றினார். Praise the Lord. Praise the Lord. வாசியுங்கள் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 17வது வசனத்தை. அழிவில்லாத, கண்ணுக்கு புலப்படாத, எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. என்றென்றைக்குமாய் ஆட்சி செய்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் அழிவே இல்லாதவர், கண்ணுக்கு புலப்படாதவர், எக்காலத்துக்கும் அரசராயிருக்கிற ஒரே கடவுள் என்று பவுல் உலகெங்கிலும் அறிக்கை செய்தார். ஏனெனில் அவர் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொண்டார். பிரியமானவர்களே, நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள். அவர் எப்பேற்பட்ட மாண்புக்கும் மாட்சிக்கும் உரியவர் என்பதை அறிந்து கொண்டு அதை அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இறை வார்த்தையை வாசியுங்கள். அவரை அறிக்கை செய்ய இறை வார்த்தையை வாழ்வாக்குங்கள். அப்போது ஏராளம் ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு ஆதாயமாக்கலாம். என்றென்றுமாய் ஆட்சி செய்யக்கூடிய தேவன் உங்களோடு இருந்து உங்களை என்றும் வழி நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. எங்களை அதிகமாய் அன்பு செய்யக்கூடிய நல்ல ஆண்டவரே, என்றென்றைக்குமாய் ஆட்சி செய்பவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். ஆறுகளை கடக்கும்போது நீ மூழ்கி போக மாட்டாய், தீயின் நடுவே நடந்தாலும் நீ சுட்டரிக்கப்பட மாட்டாய் என்று எசாயா 43:2 நாங்கள் வாசிப்பதைப் போல எங்கள் தேவன் நீர் என்றும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று
தானியேலை சிங்க குகையிலே காப்பாற்றிய தேவன், யூத இளைஞர்களை எரிகின்ற அக்கினியிலிருந்து காப்பாற்றிய வல்லமை உள்ள தேவன் நீர்தான் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அதை எங்கள் வாழ்வால் அறிக்கை செய்ய எங்களை ஆசிர்வதியும், பலப்படுத்தும், திடப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. Praise the Lord. Praise the Lord.